வணக்கம். மூன்றாவது கண் சார்பாக உங்களை வரவேற்கும் ரவிக்குமார் ராஜேந்திரன். இன்று நாம் பேச இருக்கும், விவாதிக்க இருக்கும் தலைப்பு ஒரு வீராங்கனையின் வரலாறு அல்லது ஒரு பெண் சிங்கத்தின் வீர வரலாறு என்று கூட நாம் கூறலாம். புரட்சி தலைவி அம்மா என்று கடந்த 20 வருடங்களாக மக்களால் அன்புடன் கூறப்பட்ட ஜெயலலிதா அம்மையாரின் வாழ்க்கை வரலாற்றை நாம் இன்று விவாதிக்க இருக்கின்றோம். தொட்ட இடம் துலங்க வரும் தாய்க்குலமே வருக. நீரே முக்கண் முதல்வனாயும் ஆகுக. உமது நெற்றியில் ஒரு கண் காட்டிய போதிலும் உமது உடம்பெல்லாம் கண்ணாக்கி துட்ட போதிலும் குற்றம் குற்றமே. நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமே. நடந்தது, நடப்பது, நடக்க இருப்பது எதுவும் நம் கையில் இல்லை. இரண்டாவதாக, பொதுவாக எல்லோருக்கும் ஒரு கருத்து இருக்கின்றது. உயர்ந்த நிலையில் இருப்பவர்கள் எல்லோரும் மன நிம்மதியோடு சந்தோஷத்தோடு இருக்கிறார்கள் என்று. அது ஒரு தவறான கருத்து. அம்மா அவர்கள் நிம்மதியாக மனநிறைவோடு சந்தோஷமாக வாழ்ந்தார்களா? இல்லை. தான் எண்ணியபடி வாழ முடிந்ததா? அவருடைய ஆசைகள் நிறைந்த வாழ்க்கையாக அது அமைந்ததா என்றால் நிச்சயமாக இல்லை. பிறக்கும் போதே நம் தலையெழுத்து எழுதப்பட்டு விடுகிறது. விதி எவ்வழியோ அவ்வழியேதான் மதியும் செல்கிறது. இது அம்மாவுக்கு மட்டும் பொருந்தாது, நம் எல்லோருக்கும் பொருந்தும். அம்மாவை பற்றி பல பேர் படம் எடுத்திருக்கிறார்கள், வெப்சீரியாகவும் வந்திருக்கிறது. ஆனால் அதில் பார்த்தால் பொதுவான அவருடைய வாழ்க்கை வரலாறு தான் சொல்லப்பட்டிருக்கே தவிர அவர்கள் உள்மனதை யாரும் அறியவில்லை. உள்மனதை பற்றி யாரும் சொல்லவில்லை. அவர் அனுபவித்த துன்பங்கள், அவர் அனுபவித்த வேதனைகள், அவமானங்கள், அவர் இந்த நிலைமைக்கு வருவதற்காக அவர் எவ்வாறெல்லாம் பழிவாங்கப்பட்டார் என்பது யாருக்கும் தெரியாது. அதை உங்களோடு பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். இப்பொழுது அம்மாவின் கதைக்கு செல்வோம். அம்மா அவர்கள் 1948ஆம் ஆண்டு மைசூரில் பிறந்தவர். அவர் தந்தை அம்மா சிறுவயதாக இருக்கும் போதே இறந்து விட்டார். அவருக்கு ஒரு அண்ணன் இருக்கிறார், பெயர் ஜெயக்குமார். அவரும் மறைந்து விட்டார். தாயார் பெயர் வேதவள்ளி. ஆரம்ப காலத்தில் அம்மா அவர்கள் பெங்களூரு உள்ள பிஷப் காட்டன்ஸ் என்ற பள்ளியில் படித்துக் கொண்டிருந்தார்கள். வேலை நிமித்தமாக அவரது தாயார் சென்னை வர வேண்டியிருந்தது. வறுமையின் காரணமாக அவர் நாடகங்களிலும் பிறகு திரைப்படங்களிலும் நடிக்க வேண்டிய சூழ்நிலை உருவானது. வேதவள்ளி என்கிற தன் பெயரை சந்தியா என்று மாற்றிக்கொண்டார். பார்ப்பதற்கு மிகவும் அழகாக இருப்பார். ஆனால் அவருக்கு கதாநாயகி வேஷம் யாரும் கொடுக்கவில்லை. குணச்சித்திர வேடங்கள் நடித்தார். என் தந்தை திரு எஸ் ராஜேந்திரன், நடிகர் திலகம் சிவாஜி கணேசன், ஜெமினி கணேசன் போன்ற பல முன்னணி கதாநாயகர்களோடு அவர் பல படங்களில் நடித்திருக்கிறார். உதாரணத்துக்கு ஒரு படம் சொல்ல வேண்டும் என்றால், என் தாயாரும் தந்தையும் நடித்த சாரதா என்ற படம் மிகப்பெரிய வெற்றி பெற்ற படம். அதில் என் தாயாருக்கு அம்மாவாக நடித்திருப்பார். அற்புதமான குணச்சித்திர நடிப்பை வெளிப்பட்டார். அம்மா அவர்கள் சென்னை வந்தபோது சென்னை சர்ச் பாஸ் பிரசன்டேஷன் கான்வென்ட்டில் படித்தார்கள். ஃப்ரம் த யங் ஏஜ் ஷி வாஸ் அ மல்டி டேலண்டட் பர்சனாலிட்டி. விளையாட்டாகட்டும் படிப்பாகட்டும் இரண்டிலுமே முதலிடம் பெற்றிருந்தார்கள். குழந்தையாக இருக்கும் போதே குச்சிப்புடி, பரதநாட்டியம் போன்ற நமது கலை நடனங்களில் தேர்ச்சி பெற்றார். அவருடைய நாட்டிய அரங்கேற்றமும் அரங்கேறியது. நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அந்த நாட்டிய அரங்கேற்றத்திற்கு தலைமை தாங்கினார். அம்மா அவர்கள் சர்ச் பார்க்கில் தனது பள்ளி இறுதி தேர்வில் ஸ்டேட் ஃபர்ஸ்ட் மாணவியாக தேர்வு பெற்றார், கோல்டு மெடலிஸ்ட். அவருக்கு அம்மாவுக்கு ஒரு லட்சியம் இருந்தது. தான் உயர்ந்த படிக்க வேண்டும், மருத்துவராக வேண்டும், உயர்கல்விக்கு வெளிநாடு செல்ல வேண்டும், மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்பதுதான் அது. ஆனால் அவர் விதி வேறு விதத்தில் எழுதப்பட்டிருந்தது. அவர் தாயார் சந்தியாவிற்கு தன் மகளை எப்படியாவது ஒரு பெரிய நடிகையாக வேண்டும் என்ற ஒரு எண்ணம் என்று சொல்ல விட ஒரு லட்சியம், ஒரு வெறி இருந்தது என்று கூட சொல்லலாம். நடிப்பு பற்றியே தெரியாதவர் அம்மா. ஆனால் தான் தாயாரின் வற்புறுத்தலுக்காக கலைத்துறையில் இறங்கினார். முதல் படம் ஒரு கன்னட படம். இரண்டாவது படம் தமிழில் முதலில் நடித்த படம் வெண்ணிராடை. புதுமை இயக்குனர் ஸ்ரீதர் அவர்களின் இயக்கத்தில் வெளிவந்த படம் மிகப்பெரிய வெற்றி பெற்றது. இரண்டாவது படம் புரட்சி தலைவர் எம்ஜிஆரோடு திரு பந்துலு டைரக்ஷன் 1000ல் ஒருவன் என்ற படம். அது ஒரு வெள்ளி விழா படம். அதன் பிறகு அம்மாவின் திரையுலக வாழ்க்கை ஏர்முகமாக தான் இருந்தது, கீழ்நோக்கி போகவில்லை. அந்த காலகட்டத்தில் என் தந்தை திரு எஸ்எஸ்ஆர் அவர்கள் மணிமகுடம் என்ற படத்தை சொந்தமாக தயாரித்து இயக்கினார். அதற்கு வசனம் கலைஞர் அவர்கள். 2 கதாநாயகிகள், ஒன்று என் தாயார் விஜயகுமாரி அவர்கள், இரண்டாவது அம்மா அவர்கள். அந்த படம் மத்தியம வெற்றி பெற்றாலும் அம்மாவுக்கு அதில் ஒரு நல்ல பெயர் கிடைத்தது. அவரே ஒரு பேட்டி ஒன்றில், நான் இந்தளவு நல்ல வசனம், தமிழ் வசனம் பேசுகிறேன் என்றால், ஏற்ற இறக்கத்தோடு வசனம் பேசுகிறேன் என்றால் அதற்கு காரணம் திரு எஸ்எஸ்ஆர் என்று என் தந்தை அவர்களை மனதார பாராட்டியிருக்கிறார். ஏறத்தாழ 140 படங்கள் தமிழ், தெலுங்கு, கன்னடம் என்று
ஏறத்தாழ 13 வருடங்கள் கலையுலகின் முடிசூடா மகாராணியாக விளங்கினார். அவருடைய 100வது படம் திருமாங்கல்யம். அதன் பாராட்டு விழாவிற்கு என் தாயார் அம்மா அவர்களுக்கு மிகவும் உதவியாக இருந்தார்கள். என் தாயார் அவ்விழாவில் பேசும்போது கூட அடுத்த இந்திரா காந்தி அம்மு என்று கூறினார்கள். அப்பொழுது அம்மா அரசியல் கூட இல்லை. ஆனால் நல்லவர் வாக்கு பலிக்கும் என்று சொல்வார்கள். பிற்காலத்தில் பாரத பிரதமர் இந்திரா காந்தி மறைவுக்கு பிறகு இந்தியாவில் பெண் அரசியல்வாதிகளில் ஒரு மிகப்பெரிய சக்தியாக அம்மா உருவெடுத்தாள் என்றால் மிகையாகாது. என் தாயாரிடம் அம்மா பல விஷயங்களை மனம் விட்டு பேசியிருக்கிறார். அதில் ஒன்றை மட்டும் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். மற்ற பெண்களைப் போல் தானும் திருமணம் செய்து குழந்தைகளோடு வாழ வேண்டும் என்று அம்மா மிகவும் ஆசைப்பட்டார். அவர் நினைத்தது ஒன்று, நடந்தது ஒன்று. விதி அவரை அந்த ஆசையை நிறைவேற்ற விடவில்லை. திரு எம்ஜிஆர் அம்மாவுடைய உறவு ஆழமானது, ஆக்கப்பூர்வமானது, உண்மையானது. அம்மா அவர்கள் கூட ஒரு பேட்டியில் கூறியிருக்கிறார், என் வாழ்க்கையை மிகவும் பாதித்த 2 நபர்கள், ஒன்று என் தாயார், மற்றவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் என்று. அது பூர்வ ஜென்ம பந்தம் என்று கூட நாம் கூறலாம். சிமி அகர்வால் அம்மாவிடம் ஆங்கிலத்தில் ஒரு பேட்டி எடுத்தார்கள். அதில் அவர்கள் கேட்ட கேள்விக்கு அம்மா அற்புதமாக பதிலளித்தார். வாட் இஸ் யுவர் ரிலேஷன்ஷிப் வித் எம்ஜிஆர் என்று கேட்டதுக்கு, ஹீ இஸ் மை ஃப்ரெண்ட், ஃபிலாசபர், மென்டர் அண்ட் கைட் என்று அற்புதமாக பதிலளித்து விட்டார். ஒரே வார்த்தையில் எல்லாம் முடிந்தது. அம்மாவின் அரசியல் வரலாற்றை பற்றி நான் அதிகமாக கூற விரும்பவில்லை என்றால் அது எல்லோருக்கும் தெரிந்த ஒன்று. சுருக்கமாக முடித்துக் கொள்கிறேன். 1982ஆம் ஆண்டு அம்மா அவர்கள் அதிமுகவில் உறுப்பினராக சேர்க்கப்பட்டார். பிறகு சத்துணவு குழு திட்ட தலைவராக ஆக்கப்பட்டார். 1984ஆம் ஆண்டு ராஜ்யசபா உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் உடல்நலம் குன்றிய போது அதிமுக உறுப்பினர்களுக்கு பிரச்சாரம் செய்து அவர்கள் எல்லோரையும் வெற்றியடைய செய்தார். அதன் பிறகு அவர் மறைவுக்கு பிறகு கட்சி 2ஆக உடைந்தது. திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெற்றது. அம்மா அவர்கள் இந்தியாவிலேயே முதல் பெண் எதிர்க்கட்சி தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். ஏறத்தாழ 29 எம்எல்ஏக்கள் என்று நினைக்கிறேன். இதில் நான் கலைஞரை பற்றி சில கருத்துக்களை கூற விரும்புகிறேன். அம்மாவின் ஆசான், அம்மாவை அரசியலுக்கு பொது வாழ்வுக்கு கொண்டு வந்தவர், குரு என்ற ஸ்தானத்தை திரு எம்ஜிஆர் அவர்கள் பெற்றிருந்தாலும் அம்மாவின் வெற்றிக்கு மிகப்பெரிய உறுதுணையாக இருந்தவர் திரு கலைஞர் அவர்கள். இதை நான் சொல்வதால் உங்களுக்கு பலருக்கு ஆச்சரியம் ஏற்படலாம். ஆனால் அதில் உண்மை இருக்கிறது. தமிழில் ஒரு பழமொழி இருக்குது, சும்மா இருந்த சங்க ஊதி கெடுத்தானா ஆண்டிம்பாங்க. அந்த மாதிரி அம்மா அவர்கள் எதிர்க்கட்சி தலைவரான பிறகு கூட அவர்கள் ஒரு அமைதியான வாழ்க்கையை தான் விரும்பினார்களே தவிர அவர்கள் அரசியலை விரும்பவில்லை. ஒரு விரக்தியில் சசிகலா கணவர் திரு நடராஜன் அவரிடம் ஒரு ராஜினாமா கடிதத்தை கொடுத்தார்கள். தமிழ் குடிமகன் அந்த காலத்து சபாநாயகரிடம் கொடுக்க சொல்லி தான் எதிர்க்கட்சி தலைவர் இருந்து விலகுவதாக அந்த ராஜினாமா கடிதத்தில் குறிப்பிட்டிருந்தது. இதை கண்டுபிடித்து அப்பொழுது முதல்வராக இருந்த கலைஞர் அவர்கள் அதை வெளியே கொண்டு வந்து பேட்டியாக அறிவித்து விட்டார். அதன் பிறகு உங்களுக்கு தெரியும், சட்டசபையில் நடந்த ரகளை அம்மாவின் சேலை கிழிக்கப்பட்டு அவமானப்படுத்தப்பட்டது. அப்பொழுது அம்மா ஒரு சபதம் ஏற்றார், அடுத்த முறை நான் சட்டசபைக்கு வந்தால் முதல்வராக தான் வருவேன் என்று. அந்த சபதத்தையும் அம்மா நிறைவேற்றினார். அம்மாவின் வாழ்க்கையை பொறுத்தவரையில் எல்லாமே ஒரு போராட்டம்தான். என்றும் அவருக்கு மன அமைதியோ மன நிம்மதியோ கிடைத்தாது. சசிகலா அவர்களை சொல்ல வேண்டுமென்றால், சசிகலா அவர்களும் அவர் குடும்பத்தினரும் ஆரம்ப காலத்தில் அவருக்கு மிகவும் பாதுகாப்பு கொடுத்தார்கள் என்பது உண்மை. ஆனால் பிறகு அவருடைய அழிவுக்கும் பல சங்கடங்களுக்கும் பல தோல்விகளுக்கும் காரணமாக இருந்தால் என்பது உண்மையான விஷயம். கூடா நட்பு கேடாய் முடியும் என்பது அம்மாவின் வாழ்க்கையில் ஒரு உதாரணமாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். வளர்ப்பு மகன் என்று ஒருவரை கூறி அவர் திருமணத்தை நடத்தி அதனால் மக்களின் வெறுப்புக்கு ஆளாகி 1996ஆம் ஆண்டு தேர்தலில் படுதோல்வி அடைந்தார் அம்மா அவர்கள். அவரே தேர்தலில் தோல்வியுற்றார். அதன் பிறகு கலைஞர் முதல்வராக வந்த பிறகு பல வழக்குகள், ஊழல் வழக்குகள் போடப்பட்டன. அந்த வழக்குகளுக்கும் அம்மாவுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. சசிகலா சொன்ன இடத்தில் கையெழுத்து போட்ட ஒரே தவறுதான் அம்மா செய்தது. ஆனால் அம்மாவை ஒரு கிரிமினல் குற்றவாளி போல் நடத்தி அவரை சிறையில் தள்ளியது ஒரு கொடுமையான சம்பவம். 1996இல் ஏறத்தாழ 45 நாட்கள் சிறையில் அம்மா இருந்தார். அப்பொழுதும் அடுத்த தேர்தலுக்கும் அம்மாவின் வெற்றிக்கு பாடுபட்டவர் கலைஞர். அம்மா வெளியே வந்தவுடன் அவருக்கு பப்ளிக் சிம்பத்தி வந்தது. அடுத்த தேர்தலில் அம்மா மிகப்பெரிய வெற்றி பெற்றார். இப்பொழுது அதன் பிறகு திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவர்களும் மற்ற எதிர்க்கட்சியினரும் அம்மாவை மிகவும் மரியாதையோடு பார்த்தனர். மரியாதை கொடுக்க ஆரம்பித்து விட்டனர். அம்மாவை ஒரு மதிப்புக்குரிய மாண்புமிகு எதிரியாக கருதினர். இப்பொழுது நாம் நக்கீரன் கோபாலை பற்றி சில விஷயங்களை நாம் விவாதிக்க இருக்கிறோம். நக்கீரன் கோபால் நீங்கள் எல்லோரும் அறிந்தவர். நக்கீரன் என்ற பிரபல பத்திரிகையின் ஆசிரியர்,
ஒரு நல்ல பத்திரிகை நிருபர். அம்மாவை அதிகமாக எதிர்த்து விமர்சனம் செய்தவர் நக்கீரன் கோபால். அதனால் அம்மாவின் கோபத்துக்கு ஆளானவர் திரு நக்கீரன் கோபால் அவர்கள். அம்மாவால் பல துன்பங்களுக்கு ஆளானவர், பல கஷ்டங்களை அனுபவித்தவர். ஆனாலும் 2 விஷயங்களில் அவர் உண்மையை பேசினார். ஒன்று, ஜெயேந்திர சரஸ்வதியின் கைது, சங்கர்ராமன் கொலை வழக்கு. 2வது, அம்மாவின் மர்ம மரணம். இதில் அவர் பத்திரிகை தர்மத்தை நியாயப்படுத்தினார். அவரை வணங்கிவிட்டு என் காணொளியை நான் தொடங்குகிறேன். நான் காஞ்சி மகா பெரியாவாள் சந்திரசேகர் சரஸ்வதி சுவாமின்னு சொல்கிறதோட பக்தன் நான். அவர் ஃபோட்டோவை நான் இன்னும் வீட்டில் வச்சுருக்கேன். ஆனால் என்று காஞ்சி பெரியவர் அவர்கள் மறைந்தாரோ, சங்கர மடம் தன் புனிதத்தன்மையை இழந்துவிட்டது. ஆரம்ப காலத்தில் அம்மாவுக்கும் திரு ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமி அவர்களுக்கும் நல்ல ஒரு உறவு இருந்தது. இப்போ நான் முருகரை பற்றி நான் உங்ககிட்ட சொல்லணும். நான் ஒரு அதிதீவிரமான முருக பக்தர். முருகர் எப்படி தெரியுங்களா? பக்தர்களை சோதனை செய்வார், ஆனால் கைவிட மாட்டார். முருகர்கிட்ட விளையாண்டோன்னு வச்சுங்க, அவர் திருப்பி விளையாண்டா நம்மளால் தாங்க முடியாது. அவ்வளோ உக்கிரமான தெய்வம் முருகர். ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் பண்ண மிகப்பெரிய தப்பு, முருகரோட கொஞ்சம் விளையாடி பார்த்துட்டார். உங்களுக்கு பழனி மலையை பற்றி எல்லாத்துக்கும் தெரியும். இன்றும் பழனி மலையில் சித்தர் வழிபாடு இருந்தது. ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமி என்ன சொன்னார் என்றால், சித்தர் வழிபாடு ஆகாது என்று கூறி அந்த நவபாஷண சிலையை மூடிவிட்டு வேறொரு சிலையை வைத்து அபிஷேகம் செய்ய சொன்னார். அம்மா அவர்களும் அவர் பேச்சுக்கு மரியாதை கொடுத்து அந்த சட்டத்தை ஏற்றினார்கள். அடுத்த நாளே கோயில் தீப்பிடிச்சு எரிஞ்சது. விஞ்சு கீழே விழுந்து 5-6 பேர் செத்தாங்க. அதன் பிறகு 6 மாதத்தில் நடந்த தேர்தலில், பார்லிமெண்ட் தேர்தலில் அதிமுக படுதோல்வி அடைந்தது. அதன் பிறகு பிரசன்னம் பார்த்தபோது பிரசன்னத்தில் சொன்ன விஷயம் என்னவென்றால், முருகனின் கோபத்திற்கு நீங்கள் ஆளாகிவிட்டீர்கள், பூஜை முறை பழைய மாதிரியே இருக்கட்டும் என்று கூறினார்கள். அம்மாவும் அதற்கு ஒத்துக்கொண்டு முறையை பழையபடி மாற்றி அமைத்தார்கள். ஆனாலும் அம்மாவுக்கு ஜெயேந்திர சரஸ்வதி மேல் இருந்த மரியாதை குறைய ஆரம்பித்தது. இந்த காலகட்டத்தில் சங்கர்ராமன் என்பவர் காஞ்சி பெரியவாளுடைய பக்தர். அவருக்கு இந்த மடத்தில் நடக்கிறது எதுவுமே பிடிக்கல. அதனால் கணபாடிகள்ங்கிற பேரில் பயங்கரமாக பெட்டிஷன் எழுதி ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகளுக்கு எதிராக கருத்து சொல்ல ஆரம்பித்தார். இது ஜெயேந்திர சரஸ்வதிக்கு மிகப்பெரிய ஆத்திரத்தை ஊட்டியது. அப்பு என்கிற ஒரு தாதா, ஆந்திராவில் இருந்த தாதாவை கூப்பிட்டு சங்கர்ராமனை மிரட்ட சொன்னார்கள். இவங்க என்ன பண்ணாங்கன்னா, சங்கர்ராமன் கதையவே முடிச்சிட்டாங்க. சங்கர்ராமன் காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோயிலில் அடித்து கொல்லப்பட்டார். உங்களுக்கு எல்லாமே தெரியும், அம்மா பிராமண வகுப்பை சேர்ந்தாலும் ஐயங்கார வகுப்பை சேர்ந்தவங்க. அவங்க அந்த கோயிலில் இருக்கிற ஐயங்கார்கள் பட்டாச்சாரியர்கள்லாம் சொல்லி அம்மாவுக்கு ஒரு மனு கொடுத்தார்கள். அம்மா தன் கடமையை செய்தார், சட்டம் தன் கடமையை செய்தது. ஜெயேந்திர சரஸ்வதி கைது செய்யப்பட்டார். இந்த நாட்டின் ஜனாதிபதி, பிரதமர் எல்லாரும் அம்மா கிட்ட முட்டி மோத பார்த்தாங்க, ஒன்றுமே நடக்கலை. RSS இயக்கத்தை சேர்ந்த அகில இந்த தலைவர் அவர் சொல்லியும் அம்மா கேட்கல. இது என்ன இதில் ஒரு வேடிக்கைன்னா, இந்த உண்மையை கொண்டு வந்தது நக்கீரன் கோபால் அவர் தான். நக்கீரன் நிருபர் ஜெயேந்திர சரஸ்வதி அவர்களை பேட்டி எடுக்க போகும்போது அவர் வாயிலேயே சொல்லிட்டார், நான் அப்போ தட்ட சொன்னேன், அவன் கதையை முடிச்சிட்டான்னு. நுழலும் தன் வாயால் கெடுங்கிற மாதிரி ஜெயேந்திர சரஸ்வதி அவர் வாயாலேயே சொல்லி அவர் மாட்டிக்கிட்டார். ஆனால் நிறைய பேர் அம்மா மேலே கோவிச்சுக்கிட்டாங்க. அம்மா மேலே இதில் எந்த தப்பும் கிடையாது. அதன் பிறகு முக்கியமான விஷயங்கள், 2014ஆம் ஆண்டு 2014 பாரதிய ஜனதா கட்சியில் மோடி அவர்கள் பிரதம வேட்பாளராக அறிவிக்கப்பட்டார். அப்பொழுது பாஜகவினருக்கு ஒரு மிகப்பெரிய ஆசை, தமிழகத்தில் எப்படியாவது அதிமுகவோடு கூட்டி வைத்து நாம் அதிகடைகளை வெற்றி பெற வேண்டும் என்று. எவ்வளோ பேர் ட்ரை பண்ணாங்க. ஆனால் அம்மா அவர்கள் தன்னந்தனியாக நின்று தேர்தலில் 37 இடங்களை வென்றார். அவர் தேர்தலில் அப்பொழுது எழுப்பிய கோஷம், தமிழ்நாட்டில் இந்த லேடி வேணுமா, இல்லாவிட்டால் குஜராத்தை சேர்ந்த மோடி வேணுமா என்று. மோடிஜி வெற்றி பெற்றாலும் தமிழகத்தில் பாஜக ஒரு இடத்தை கூட வெற்றி பெற முடியவில்லை. அம்மா மேலே ஏற்கனவே பிஜேபிக்கும் RSSக்கும் ஒரு கோபம். வாஜ்பாய் அரசை கவுத்ததில் அம்மா மீது ஒரு கோபம். ஜெயேந்திர சரஸ்வதி கைது, அதுவும் ஒரு மிகப்பெரிய கோபம். 3வது கோபம், மோடிஜியை ஆதரிக்காதது, மோடியை எதிர்த்து குரல் கொடுத்தது. இன்னொரு விஷயத்தை உங்கள்கிட்ட நான் சொல்லணும் நண்பர்களே, அம்மா மேலே வழக்குகள் போட்டதற்கு திமுக ஒரு காரணமாக இருக்கலாம். ஆனால் அம்மா உள்ளே சென்றதற்கும் திமுகவுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. பகையாளி வீட்டை உறவாடி கெடுப்பதில் பாஜகவினர் சிறந்தவர்கள், வல்லவர்கள். அம்மா ஜெயிலுக்கு போகும்போது எந்த கட்சி பாகுபாடும் கிடையாது. தமிழகமே அம்மாவுக்காக அழுதது. பல கட்சி வேறுபாடு இன்றி எல்லோரும் அம்மாவுக்காக வருத்தப்பட்டார்கள். அதன் பிறகு அம்மா வெளியே வந்தால் கூட ஏற்கனவே உடல் நலம் பாதிக்கப்பட்டிருந்த அம்மா மனதாலும் பாதிக்கப்பட்டு பிறகு அப்போலோ ஹாஸ்பிட்டலில் அட்மிட் செய்யப்பட்டு டிசம்பர் 6ஆம் தேதி நம்மை விட்டு மறைந்தார்கள். இதிலும் ஒரு மிகப்பெரிய மர்மம் இருக்கிறது. அம்மா எப்படி இறந்தார்? அது இயற்கையான சாவா அல்லது கொல்லப்பட்டாரா?
1000 தான் நக்கீரன் கோபால் அவர்களுக்கு அம்மா மேல் பகை இருந்தாலும் இதை வெளிச்சத்து கொண்டு வந்தவரும் என் அன்பு சகோதரர் நக்கீரன் கோபால் அவர்கள். அதற்கு பிறகு ஆறுமுகம் கமிஷன் அமைக்கப்பட்டது. ஆறுமுகம் கமிஷன் ஏறத்தாழ 1 வருடம் விசாரித்த பிறகு 4 பேரை விசாரிக்க வேண்டும் என்று ஆணை கொடுத்தது. அப்பொழுதைய முதல்வர் அண்ணன் மு.க. ஸ்டாலின் அவர்கள் திரு வி.கே. சசிகலா, அம்மாவுடைய பர்சனல் பிசிஷியன் டாக்டர் சிவகுமார், வி.கே. சசிகலாவின் நெருங்கிய உறவினர் சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் மற்றும் அப்போது ஹோம் செக்ரட்டரியாக இருந்த திரு ராமண்ணா அவர்கள். அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் எதிர்க்கட்சி தலைவராக இருந்தபோது அவர் தேர்தல் அறிக்கைகளில் ஒன்று, முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் மரணத்திற்கு நாங்கள் நியாயமான தீர்ப்பு வழங்குவோம், உண்மையான குற்றவாளிகளை கண்டுபிடிப்போம் என்று. ஆனால் அவர் ஆட்சிக்கு வந்தபோது அது மறந்துவிட்டார். அம்மா அவர்களுக்கு இருந்த மிகப்பெரிய குறை, எதிரிகள் முன்னே இருந்தாலும் அவர்கள் கூடவே இருந்து அவருடைய துரோகிகள் அவரை அழித்து விட்டார் என்று நான் சொல்ல வேண்டும். ஒரு அற்புதமான ஒரு தலைவி. அவர் முதல்வராக இருந்தபோது சட்டம் ஒழுங்கு அவ்வளவு நல்லாக இருந்தது. போதைப்பொருள் ஒன்று தமிழ்நாட்டிலே இல்லாமல் இருந்தது. இரண்டாவது, ஒரு முக்கியமான விஷயத்தை நாம் எல்லாம் உணர வேண்டும். தமிழ்நாடு ஒரு மத நல்லிணக்கமுள்ள மாநிலமாக இருக்க வேண்டும் என்று அம்மா மிகவும் ஆசைப்பட்டார்கள். அதற்கான எல்லா முயற்சியும் செய்தார்கள். அவருடைய சாவு விடிய காலையில் எனக்கு தெரிந்தது. நான் டிவியில் உட்கார்ந்து பார்த்து கொண்டிருந்தேன். அவர்கள் மீது எனக்கு அந்த அளவு அவர்களோட நான் நெருங்கி பழகலை. எண்ணி அறியாம தேம்பி தேம்பி கதறி கதறி அழுதேன். அது ஏன்னு இன்னும் எனக்கு புரியல. எனக்கு இன்னும் அது ஒரு புதிராக இருக்கு. வணக்கம்.